முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட வளர்ச்சியை காட்டிலும் திமுக ஆட்சி காலத்தில் இருமடங்கு அதிக வளர்ச்சி அடைந்திருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தனிநபர் வருமானத்தில் இந்தியாவுடைய தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்டு வருமானத்துடைய சராசரி அதிகரித்திருப்பதாக நேற்றைய தினம் செய்திகள் வெளியாகியிருந்தது. இது குறித்து முதலமைச்சர் தற்பொழுது அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் திமுகவுடைய இந்த ஆட்சியுடைய சாதனை எடுத்து வைக்கும் விதமாக தேசிய சராசரியை விஞ்சியிருப்பதாகவும் கடந்த அதிமுக ஆட்சியின் வளர்ச்சியை காட்டிலும் 2 மடங்கு இந்த ஆட்சியில் மிஞ்சியிருப்பதாகவும் முதலமைச்சர் அவர்கள் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த பதிவில் அடுத்து வரக்கூடிய திராவிட மாடல் 2.0 முதல் மாநிலமாக தமிழ்நாடு உயரும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். இந்த தனிநபர் வருமானத்தை பொறுத்தவரையிலும் கடந்த ஆட்சியினுடைய இறுதி காலகட்டமான 2020-21 ஆண்டுல தனிநபர் வருமானம் 1.43 லட்சமாக இருந்த நிலையில இந்த ஆண்டு தற்போதைய தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் 1.96 லட்சமாக உயர்ந்திருக்கிறது என்று நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருந்தது. அதுவும் குறிப்பாக கடந்த ஆட்சி காலத்தினுடைய ஒட்டுமொத்த 5 ஆண்டு காலத்தில் தனிநபர் வருமானத்தினுடைய உயர்வு என்பது 4.42% இருந்த நிலையில இந்த ஆட்சி காலத்தில் இதுவரையிலும் 8.15% தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கிறது. இது கடந்த ஆட்சியை விட இரட்டிப்பு மடங்கு உயர்வு என்று அடிப்படையில் இதனுடைய பெருமிதத்தை முதலமைச்சர் அவர்கள் தனது சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டு அவர் பெருமிதத்தை தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.